நாய் வாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது என்பது நாம் நன்கறிந்த பழமொழி. காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை வாயை மூடாமல் பேசிக்கொண்டே இருப்போர் ஏராளம். மற்றவர்களை பரியாசம் பண்ணி புண்படுத்தி அதில் இன்பம் காண்போர் ஒரு பக்கம். நாம் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாடிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமற் போகாது என்றும் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் துணிகரமான வார்த்தைகளால் தேவனை வேதனைப்படுத்துகிறோம். 1899ஆம் ஆண்டு ஒரு நாள் ஒரு மதுபான கடையில் 4 வித்தியாசமான பத்திரிகையின் செய்தியாளர்கள் ஒன்று கூடி பல காரியங்களை விவாதித்தனர். சீனா தனது பொருளாதார தடைச்சுவரை உடைத்தது, உலகத்துடன் வியாபார உறவை பெருக்கப் போகிறது என்று பொய்யான தகவலை பத்திரிகையில் நம்பக்கூடிய வகையில் வெளியிட்டார்கள். இந்த செய்தியால் சீனாவில் பெரும் குழப்பமும் கலகம் உண்டானது. பல வெளிநாட்டினர் சீனாவில் கொல்லப்பட்டனர். அதற்கு பாக்சர் ரெபல்லியன், பாக்சர் கலகம் என்று பெயரிடப்பட்டது. இது 1899 1901ஆம் ஆண்டுக்கு இடையில் நிகழ்ந்தது. சிங் அரசு மரபின் முடிவின் போது சீனாக்காரர்கள் சண்டைக்கலைகளை அறிந்தவர்களாகவும் மிகவும் சண்டை போடுகிறவர்களாகவும் இருந்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட விபரீதங்களை கண்கூடாக காண்கிறோம். மற்றவருடைய கேலி பேச்சுகளால் உயிரை மாய்த்து கொண்ட வாலிபர்கள் உண்டு. தவறான குற்றச்சாட்டுகளால் பிரிந்து போயிருக்கும் குடும்பங்கள் ஏராளம். இப்படி எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இன்னும் நெருப்பாகிய நாவை நம்மால் அடக்க முடியவில்லை. நாவை அடக்க வேண்டுமென்றுதான் தேவன் ஞானமாக நம் வாய்க்குள் பூட்டி வைத்திருக்கிறார். தேவபக்தி உள்ளவர்கள் நாவை அடக்காவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அந்த பக்தி வீண் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 18:21. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளன. Proverbs 18:21. Death and life are in the power of the tongue. Glory to God. Amen.